ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். எழுப்புதல் அக்கினி வேத தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தினம் ஒரு வேத வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் நினைவு கூற வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடனே கூட இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகத்திலே இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பது உண்டு, அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருப்பது உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோம் கடைசி பரியந்தோம் ஆண்டவர் உங்களுடனே கூட இருக்க, கல்வாரி சிலுவையை சுமந்தவர், மரித்து அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதை நாம் நினைவு கூற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் இன்னும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரணம் என்ன என்று சொன்னால், இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உபதேசத்தை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பமாய் பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், உங்க கூட இந்த உலகத்திலே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எந்த சொந்த பந்தம் உங்களை வெறுத்தாலும், அந்நிய மனுஷர்கள் உங்களை கைவிட்டாலும், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் உங்களை பிடிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாளும் பயந்து போக வேண்டாம். நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொன்னவர், மரித்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர், அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அதுவும் அவர் உங்களுடனே இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, எந்த நேரத்திலும் எந்த வியாதியிலும் எப்பேற்பட்ட மந்திரங்கள் சூனியத்திலும் ஒரு நாள் இங்கு தோற்று போகாதபடி, துவந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை விடுவிக்கவே, உங்களை காப்பாற்றவே, உங்களை போஷிக்கவே, உங்களை பாதுகாக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை பார்த்து நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த நிமித்தமாய் உங்கள் கரத்தை, உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாத்து நடத்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.